தமிழ் சினிமாவுல போன வருஷம் 2024 வெளியான படங்கள்ல சில நல்ல படங்களும் வந்திருக்கு. அந்த படங்கள் எல்லாம் ரசிகர்கள் பார்க்க மறுத்திருக்காங்க. அப்படி வெளியான டாப் 5 படங்கள் என்னென்ன படங்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நம்ம நீல நிற சூரியன் திரைப்படம் இருக்குங்க. பள்ளி ஆசிரியர் ஒருவர் தனது பாலின மாற்று பயணத்தின் போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன, சிக்கல்கள் என்ன என்பதை தெளிவாக கூறும் திரைப்படங்க. இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரத்துல இந்த படத்தோட இயக்குனர் சம்யுக்தாவே நடிச்சிருப்பாங்க. ராக்கெட் டிரைவர் திரைப்படம் இருக்குங்க. கோலிவுட்ல பல ஆண்டுகளுக்கு பின் டைம் டிராவல் அடிப்படையில் வெளியான திரைப்படம் அப்படின்றதெல்லாம் தாண்டி கற்பனை அம்சங்களுடன் வாழ்வின் யதார்த்தத்தை கூறும் ஒரு வாழ்க்கை படமாக இது பார்க்கப்பட்டுச்சுங்க. மூணாவது பிளேஸ்ல போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்ற திரைப்படம் தாங்க இருக்கு. இந்த படம் நடிகர் விமல் மற்றும் கருணாஸோட நடிப்புல மனித உறவுகளோட முக்கியத்துவத்தை எடுத்து கூறும் ஒரு முக்கிய திரைப்படங்க. விமர்சன ரீதியாக இந்த படம் பாராட்டுகளை பெற்றா கூட வசூல் ரீதியாக இந்த படம் ஏமாற்றத்தை தாங்க சந்திச்சது. இரண்டாவது பிளேஸ்ல பைரி திரைப்படம் இருக்குங்க. தென் தமிழகத்துல புறா பந்தயத்தை அடிப்படையாக கொண்டு உருவான திரைப்படம் தான் இது. நம்பர் 1ல ஜமா திரைப்படம் இருக்குங்க. தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்க்கை புரியை தத்ரூபமாக படம் பிடித்து காண்பித்த ஒரு முக்கியமான திரைப்படம் தாங்க ஜமா திரைப்படம். இந்த படத்துல நடிச்சவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த படத்தோட வேல்யூ என்னன்றது தெரியும். நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாரும் இந்த லிஸ்ட்ல நீங்க எந்த படத்தை பாத்தீங்க அப்படின்றதோட இந்த லிஸ்ட்ல வேற ஒரு படத்தையும் ஜாயின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற படம் என்ன படம் அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட பதிவு பண்ணிட்டு போங்க.